நந்தினி, இப்ப வயிற்று வலி ஏதாவது இருக்காமா? இல்ல டாக்டர். சரிம்மா, நான் கிளம்புறேன். இந்த டேப்லெட்ஸ் மருந்தெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. டாக்டர், நேத்து வந்து யூரின் டெஸ்ட் கொடுத்திருந்தனே, ரிசல்ட் என்னாச்சு? பிரெக்னன்சி கன்ஃபார்மா? நீ சந்தோஷப்படுற மாதிரி இருந்தா கேட்காமலே நானே சொல்லிருப்பேன். ஆனா நீதான் கன்ஃபார்மா தெரியறதுக்கு முன்னாடியே கலைக்கணும்னு வந்து நின்னியே. அதுவும் பத்தாதுன்னு பப்பாளி பழத்தை வேற வாங்கி சாப்பிட்டிருக்க. இத நான் எப்படிமா சொல்ல முடியும்? பட் ஒரு குழந்தைய பெத்துக்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்றது உங்க 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். அத நீயும் ஹஸ்பண்டும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. நான் கிளம்புறேமா. டாக்டர், செக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. இப்ப நார்மலா தான் இருக்காங்க. வயிற்று வலியில எதுவும் இல்ல. மருந்த தவறாம சாப்பிட சொல்லுங்க. சரி சரி டாக்டர். அப்ப நான் வரேங்க. மிஸ்டர் நந்தகுமார், சொல்லுங்க டாக்டர். குடும்பத்துல உள்ள பிரச்சனை எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கங்க. முதல் முறையா உண்டான கருவை உங்க மனைவி கலைக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள ஏதோ பெரிய காயம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். அவ ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. ஆனா எனக்கு அந்த குழந்தை வேணும் டாக்டர். அத நீங்க மட்டும் முடிவு பண்ணா பத்தாது. அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அவங்க பப்பாளி பழம் சாப்பிட்டது மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க என்கிட்ட வந்து கருவை கலைக்கணும்னு சொன்னாங்க. நான் இதை உங்ககிட்ட சொல்லல. ஆனா இப்ப ஏன் சொல்றேன்னா, அவங்க கருவை கலைக்கணும்ன்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அத உங்ககிட்ட புரிய வைக்கணும்னு தான் நான் சொல்றேன். டாக்டர், எனக்கு என் குழந்தை வேணும் டாக்டர். இனிமே அவ உங்ககிட்ட வந்தாலும் கருவை கலைச்சிடாதீங்க டாக்டர். உங்களுக்கு தெரியாம நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன். நான் கிளம்புறேன். சரிங்க. தேங்க்ஸ் டாக்டர். என்ன ஊர்ல இவங்கள விட்டா வேற டாக்டரே கிடையாது. கருவை வயித்துல சுமக்கிறவ நான். அதை எப்படி அழிக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நாம பார்ல உக்காந்து இது வரைக்கும் குடிச்சதே இல்லையாடா. இந்த மாதிரி சுகம் கிடைக்கவே மாட்டேங்குது. சைனாட்டி, இனிமே குச்சோன்னு வெயி. இந்த மாதிரி பார்ல தான் குடிக்க போறோம். அந்த கப்பத்தை டாஸ்மார்க்குள்ள போய் தம்மா தோண்டு பிளாஸ்டிக் கிளாஸ வாங்கி கபகபகபான்னு ஊத்தி கல்பா அடிக்கிறதுலாம் போர் அடிச்சு போச்சு. ஆனா இந்த மாதிரி பாருல வந்தா கோயா மாட்டிக்கு சொல்றானுங்க, சொக்கா மாட்டிக்கு சொல்றானுங்க. படா பேஜாராக்கிதுடா. லுங்கி அப்படி அடிச்சு கட்டி வயசு உக்காஞ்சா இன்னும் சுகமா இருக்கும். நல்ல வேலை மாவனைங்க சூவெல்லாம் போட சொல்ல. போட்டா கப்படிக்கும். சரி, இன்னானா துன்றியா? துன்ற நண்டு வறுவல் சொல்ல. நண்டு வறுவல் தானே. இப்ப பாரு சப்ளையர் வாங்க. சொல்லுங்க சார். நேடா நம்ம கஞ்சா உள்ள விட்ட மாதிரி வெறப்பா ஸ்டிப்பா நிக்கிற. அண்ணனாண்ட கேட்டா மறுவாதியா குஞ்சி கேட்கணும். குஞ்சி கேளே. சொல்லுங்க சார். அப்படி கேளு. 2 பிளேட் நண்டு வறுவல், நல்லா வெங்காயத்தை தூவி பரபரன்னு வறுத்து இம்மீடியட் உடனே எடுத்துன்னு வா. தபார்
டக்குன்னு போய் அதோட ஸ்பீடா ஓடியாரணும். சரிங்க சார். ஓடு 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 ஓடு. தமிழ், என்னடா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நாம ஒரு பிளான் போட்டா ரூபா வேற ஒரு பிளான் போட்டு நம்மளை எல்லாம் கவுத்துட்டாடா. நான் லாக்அப்ல இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து நேருக்கு நேரா சவால் விட்டுட்டு போறாடா. டேய், நமக்கும் ரூபாவுக்கும் நேரடி பகையா இருக்கு. நந்தினி நல்லதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்றோம். அந்த மேனேஜர் ரவி கடைசியில ரூபாவோட சேருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. டேய், அந்த ரவி ஒரு அப்பாவிடா. டேய், அவனை போய் அப்பாவின்ற? ஆமாடா, அந்த ராணியும் ரூபாவும் சேர்ந்து மிமிக்ரி பண்றவனை கூட்டிட்டு போய் ரவிக்கே தெரியாம நம்ம 2 பேர் குரல்ல பேச வச்சிருக்காங்கடா. இத உண்மைன்னு நம்பிட்டு இந்த பையன் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்டா. டேய், அந்த ரூபா கூட சேர்ந்திருக்கா பார் ராணி, அவ உலக மகா கிரிமினல்டா. இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? நான் விசாரிச்சேன்டா. அது மட்டும் இல்ல, அந்த குரலை மாத்தி பேசினானே அவனையும் கண்டுபிடிச்சிட்டேன். வெரி குட் ராஜா. அந்த ஒரு சாட்சி கிடைச்சிட்டா போதும்டா. இதை வச்சு நம்ம ரூபாவை மறைக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள ஒருத்தன் தகராறு பண்றான். போ வரேன். சரிங்க சார். வாடா. சார் 2 நிமிஷம் 4 நிமிஷம் அண்ணன் கேட்டா நண்டு ஒரு லேட் ஆகுமா? சார் கொஞ்சம் பொறுத்துக்கு சார் வந்துடும். நாடா நான் பீச் ஆண்ட போய் வறுத்தேத்துல வர போறீங்களா? உள்ளகர தம்மா தோண்டு நண்டுடா இது. எண்ணெயில போட்டு அப்படி மிளகாத்தூள போட்டு 1 நிமிஷம் சார். ஒரு 2 நிமிஷம். நாடா 2 நிமிஷம். என் குழந்தை ஆசைப்பட்டு கேட்டாடா நண்டு. நண்டு இல்லன்னு சொல்றடா கஸ்மாலம். யார பாத்துறா இல்லன்ற? டேய், நண்டு இல்லனா எப்பறம் இந்த ஹோட்டல் நடத்துறீங்க? யோ, என்னையா பிரச்சனை? சார் நண்டு ஆர்டர் பண்ணாங்க சார். ஒரு 2 நிமிஷம் ஆகும்னு சொன்ன தகராறு பண்ணிட்டு இருக்காரு. சரியா? தல நல்லா இல்லையா தல? என்ன தல, நீதான் அந்த பாருக்கு ஓனரா? என்ன தல, தீபாவளி கோயில் மாதிரி திரு முய்கிற? நம்மள தெரியல, அன்னி கூட தேடின்னு வந்த தல. ஏக்கா ஏக்கா ஏக்கா, ராணி அக்காவோட ரைட் ஹேண்டு நானே. என்ன தல தெரியலையா? தெரியுது. அதான பார்த்தேன். எங்க தெரியலன்னு சொல்றோம் பக்கல் ஆயிடுச்சுப்பா. நான் கூட உன்ன மாதிரியே குரலெல்லாம் மாத்தி மிமிக்கெல்லாம் பண்ணனே, ஞாபகம் இருக்கா? ஆமா 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 ஆமா. டேய், சாருக்கு என்ன வேணுமோ கொடு. சார் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஓகே சார். டேய் பாத்தியா, நம்ம தோஸ்து ஃபுல் ரெக்கமெண்டேஷன். இம்மிடியேட்டா ஓடுற அதே நண்டு வருவல். வர்ற வரும் வரும் வரும். ஏய் தமிழ், நான் சொன்னேன்ல, குரல் மாத்தி பேசின கும்பல்ல இவன் தான் முக்கியமான ஆளு. ஆமா, பொறுமையாரு. இரு, அவசரப்படாத. அவன் குடிச்சிருக்கான்டா அவன். தல, யாரு இந்த மஞ்ச ஷோக்கா? என் ஃப்ரெண்டு. அப்படியா? தல வணக்கம் தல. அப்படி வந்து உட்கார். அம்மா கூட சேர்ந்து ஒரு பெக் அடி. வா 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 வா. என் நண்பர் சாப்பிட மாட்டாரு. என்ன தல, இம்மா பெரிய பாரு உந்து உன் தோஸ்தே குடிக்க மாட்டார்னா எப்படி? சரி அத்தா உடே, நீ வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பெக் அடிக்கலாம். வா தல. இல்ல பரவாயில்ல. ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல என்ன மாதிரியே குரல் மாத்தி பேசுறேன்னு சொன்னீங்களே, அது எதுக்காக? அது எதுக்கு நொதுக்கெல்லாம் அந்த மாதிரி டீட்டெயிலா நம்மளுக்கு ஒன்னும் தெரியாது.
அக்கா ஒரு பில்டிங் உள்ள கூட்டு போச்சு. அங்க ஒருத்தனை கண்ணை கட்டி கைய கட்டி போட்டிருந்தாங்க. கொட்டலா மாத்தி பேசுனாங்க, பேசுனேன். மத்தபடி நோ டீடைல். ஒரு பில்டிங் உள்ள கூட்டு போச்சு. அங்க ஒருத்தனை கண்ணை கட்டி கைய கட்டி போட்டிருந்தாங்க. கொட்டலா மாத்தி பேசுனாங்க, பேசுனேன். மத்தபடி நோ டீடைல். அது எந்த இடம் தெரியுமா? ஆமா, இந்த டீடைலா என்னடா நீ ஏன் கேக்குற? உனக்கு அதுக்கு ஏதாச்சும் லிங்க் இதா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். எனக்கும் ஒரு இடத்துல இந்த மாதிரி போய் பேசணும், அதுக்காக தான் கேட்டேன். இதான் மேட்ரா? சப்பா மேட்ரு தெளிவா. நாளைக்கு நீ என்ன பண்ற? நம்ம ஏரியாவாண்ட வா, டீடைல குடே, அப்படியே காத வச்ச மாதிரி பக்காவா முச்சிடலாம். என்னன்ற? வரேன் நண்பா. ஆமா, நீ நாளைக்கு எங்க இருப்ப? நான் தல குழந்த மாதிரியே கேக்குற. அன்னைக்கு வந்தியால் வல்லால் தர மரத்தடி அங்கேயே தான் இருப்போம். நீ வா, அக்காவாண்ட சொல்லி வைக்கிறேன். சரி நண்பா, நீ உட்காந்து குடி. என்ன உட்காரு. நண்டு வரும் வரலையே தல. வரும் எல்லாம் வரும் உனக்கு. நீ சொல்லிட்டு நான் உட்கார்றேனா உனக்கு மறுவாதியா இருக்காது. உட்காரு. நீ பார்த்தல பார்த்தியாடா அண்ணனோட வெயிட்ட? மாவன் இந்த பார் ஓனர் ரெஸ்பெக்ட் கொடுத்து உட்கார சொல்றான். இப்ப சொல்லு, அண்ணன் வெயிட்டா இல்லையா? ஜெகதீஷ், நீ என்ன ஆளு? நீ அப்படியே மூஞ்ச போட்டு பொறாண்டி விட்டுறேன். உட்கார் தமிழ், உட்கார்றா. ஏய், பாத்து இல்ல, இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம்டா, குடிச்சிருக்கான். நாளைக்கு அவனோட இடத்துக்கே போயிடலாம். அப்பதான் வேற யாரெல்லாம் லிங்க் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமா பிடிச்சிடலாம். அதான் கரெக்ட். அம்மா, பாப்பா கிரி, அம்மா படுத்துங்கம்மா. பரவாயில்லப்பா, உக்கார். என்னப்பா கிரி, நீ ஊர் பக்கமெல்லாம் போய் ரொம்ப நாளா? ஆமாம்மா, போகணுமா? அடுத்த வாரம் போக வேண்டியது இருக்குதுமா. அடிக்கடி போய் சொந்த பந்தமெல்லாம் பார்த்துட்டு வரணும். அங்க என்ன யாரும் தேட போறதில்ல, நானும் உங்களை பார்க்க போறதில்ல. உங்களுக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? அப்படியேதான் இருக்கு. ஆபரேஷன் பண்ணணுமா? உனக்கு தான் தெரியுமே. என்னப்பா, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் அவ லேட்டா தான் வரா. அத பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேம்மா. எதை பத்தி? அவ லேட்டா வர்றத பத்தியா? ஏதோ புது கம்பெனில வேலைக்கு போறேன்னு சொன்னா. கூட கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும் போல இருக்கு. பாவம், எனக்காக அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. அம்மா, அவ புது கம்பெனிக்கு வேலைக்கு போகலமா. என்னப்பா சொல்ற? சொல்லுப்பா, வேற எங்க போறா? அவ வேலைக்கு போறதில்லம்மா. அன்னைக்கு வந்தாளுங்கள உங்களை பாக்குறதுக்கு அரைங்குறமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 4-5 பொண்ணுங்க, அதுங்கதான் இப்போ பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்ம பிரியா. என்ன மணி, கண்டவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு வச்சு கதை பேசிட்டு இருக்க? உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல? ஏங்க, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? அவங்களே உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க, நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரியா, என்ன இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படிதான் வேலை வட்டி இல்லாம வீட்லயே இருந்தா ஊர் கதையெல்லாம் பேச சொல்லும். உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஆளே மாறியாச்சு, வாய் அதிகமாகிறது ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. ஹலோ மிஸ்டர், எனக்கு வாய் அதிகமா இருந்தா நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. இப்ப போறேன், ஆனா எல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரதான் போகுது. வெளிச்சத்துக்கு வர அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க
கிளம்புங்க. கிரி, பிரியா, என்ன நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? அவன் எவ்வளவு நல்ல பையன், அவனு மரியாதை இல்லாம பேசுற. அவன் ஏதோ சொல்ல வந்தான், நீ தான் தடுத்துட்ட. அவன் என்ன சொல்ல வந்தானோ என்ன? ஆமாமா, பெரிய விஷயமா இருக்க போது. இத பாருமா, யாருமே பாக்குறதுக்கு நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு. ஒழுங்கா ஒரு வேலை கிடையாது, அதை தேடுறதுக்கான முயற்சியும் அவன் பண்றது கிடையாது. நான் ஒரு பொண்ணு, நானே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். அதுல ஒரு பெரிய குறைய கண்டுபிடிச்சிட்டாரா இவரு. அது உங்ககிட்ட சொல்ல வந்துட்டாரு, நீயும் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்க. இத பாருமா, இனிமே அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத சொல்லிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எதுவுமே புரியலையே. என்னாச்சு இவளுக்கு? அவன் என்ன சொல்ல வந்தா?